சார் இது யார் வேணால் பண்ணலாமா சார், இது என்ன கூப்பிட்றீங்க, அப்புறம் நான் கேட்குற சம்பளங்களாக கொடுக்க மாட்டேன், இது வேஸ்ட்டு தானே சார்னு சொல்கிற அளவுக்கு நான் இருப்பேன். ஓகே, இப்போ நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன், எந்த கேரக்டரும் நான் பண்ண மாட்டேன்னு சில ஹீரோஸ் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். அப்பா கேரக்டருக்கு அப்ரோச் பண்ணோம், எவ்வளோ காசு தரோம், இல்லை நாங்கள் அதான் பண்ண மாட்டோம், நடித்தா ஹீரோன்னு இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆனால் சரத் சாருக்கு அதுதான் கிடையாதா? அந்த பவுண்ட்ரிஸ் எதுவுமே கிடையாதா? இல்லை, பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லும்போது நான் வந்து டெய்லி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ சார் இந்த ஹீரோயினுக்கு ஒரு அப்பாவாக ஒரு 10 நாள் நடிக்க சொன்னால் நான் கண்டிப்பாக நடிக்க மாட்டேன். கதை என்னன்னு முதல்ல கேட்பேன், எதுக்காக அப்படி நடிக்கணும்னு கேட்பேன். அந்த கதையில் ஒரு மையமாக நான் இருக்கணும், கதையின் நாயகனாக இருக்க வேண்டும். அந்த கதையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரத்குமார் தான் இந்த படத்துக்கு தேவைன்றது தெரியணும் எனக்கு. சார் இது யார் வேணால் பண்ணலாமா சார், இது என்ன கூப்பிட்றீங்க, அப்புறம் நான் கேட்குற சம்பளங்களாக கொடுக்க மாட்டேன், இது வேஸ்ட்டு தானே சார்னு சொல்கிற அளவுக்கு நான் இருப்பேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த கதை பிடிச்சிருக்கணும், அந்த கதையில் வந்து நான் முக்கியமான ஒருவராக இருக்கணும், என்னை சுற்றி வந்து சம்பவங்கள் நடக்கணும் அப்படின்றத தெளிவாக இருக்கேன். அதனால் என் கதாபாத்திரமாக இருந்தாலும் அது கேரக்டராக இருந்தால் கூட அந்த கேரக்டர் பிகம்ஸ் மெயின் கேரக்டர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன்.